ஒருத்தன் பக்கத்தில் இருக்கிற புள்ளி தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. யார் பொண்டாட்டியும் தூக்கிட்டு போயிருக்கானுங்க. பின்னாடி ஒரு சமையல் சாம்ராஜ்யமே நடந்துகிட்டு இருக்கு. கரணம் தப்பினால் மரணம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பழமொழிக்கு இதுதான் கரெக்டாக இருக்கு. ஒய்ஃபை தூக்கிட்டு போகிறது கேமு. இன்னும் 3 பேர் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆடா பாவிகளா டேய், என்னடா நடக்குது இங்க? மாத்திக்கிட்டு போயிட்டானுங்களா? இருங்க ஒன்ஸ் மோர் பார்க்கலாம். இங்க பாரு, ஒருத்தன் பக்கத்தில் இருக்கிற புள்ளி தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். யார் பொண்டாட்டியும் தூக்கிட்டு போயிருக்கானுங்க. அவ்வளவு அவசரமா? நல்ல ஆஃபரா இருக்குன்னு எவனோ ஒருத்தன் மாத்தி தூக்கிட்டு போயிருக்கான். இதெல்லாம் ஒரு கேம். அவரிமான் ராசா மாமாக்குன்னு டவுன்ல ஒரு மரியாதை இருக்கு இல்லையாடா? அந்த மரியாதையை காப்பாத்துற பொறுப்பு உனக்கு இருக்கு இல்லையா? ஒருவேளை கேம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி கூட்டத்துக்குள்ள எவனாச்சும் பூந்துட்டானா? பந்தயத்துக்கு நாங்க வரலாமா? தாராளமா வருவானா? நல்லா பாருங்கடா, அவன் கோட்டை தாண்டி வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருக்கு போறான். போனவனை இன்னும் காணமே. வண்டியோட வருவானா? அதானே என்னடி நோத்தானே, நீ எல்லாரும் வண்டி வாங்கி கொடுத்த. 3 பொண்டாட்டி மட்டும் இல்ல, 3 புருஷனுங்களும் மிஸ்ஸிங். மிச்சம் இருக்கவங்களுடைய ரியாக்ஷனை பாருங்களேன். சரி, எப்படி இருக்கிறவங்களாம் சேர்ந்து சந்தோஷமா வாழுங்க. ஏன் நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி கூடாது? கடைசியில கல்யாண வீட்டுல செருப்ப மாத்திர மாதிரி பண்ணிட்டீங்களேடா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபன்னான வீடியோக்கெல்லாம் எடுத்து வச்சு நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு ஹார்ட் டின் போடுங்க. அண்ட் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஷோ. 30/2/2025 எக்ஸ்பைரி, அதாவது பிப்ரவரி 30. சூப்பர்ல. பிப்ரவரி 30 அப்படின்னா இது பிப்ரவரி 30 வரைக்கும் எக்ஸ்பைரி ஆகாது. ஜனவரி பிப்ரவரி போலாம் ரைட். பிப்ரவரில எதுரா 30? இந்த முறுக்கு எக்ஸ்பைரியே ஆகாது போல இருக்கு. எனி டைம் சாப்பிடலாம். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சிம்பாலிக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யாராச்சும் தெரியாமல் வாங்கி சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்துறாதீங்க. நல்ல வேலை 2025 அப்படின்னாச்சும் போட்டிங்க. அது எல்லா மாதத்துலையும் 30, 31 வருதா, அதனால அவர் டேட்டில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. வேற ஒன்றும் இல்லை. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? அடிக்கடா அவனை. அப்ப சாத் பண்ணுங்க. ரோடு ரோடு. ஆனா ரோட்டுக்கு என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு தெரியாம ரோடு அப்படின்னே பேர் வச்சிட்டாங்க. இது என்ன பிரமாதம்? நம்ம ரோடு நடு ரோடுன்னு பார்த்தோம் பாத்தீங்களா, அதை உடைய இது. எந்த ரோட்ல நிக்கிறீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? ரோடு, அது ரோடு. துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய். பேரை வைக்கிறதுக்கு எவ்வளவு சலுப்பப்பட்டிருந்தா இவங்க இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. அதானே, எத்தனை ரோடு இருக்கு, திருப்பி ஒரு 30-40 பேரையே தான் வச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதுல காண்டானவர் தான் இந்த மாதிரியான ஒரு பேரை வச்சிருக்காரு. மீன்வெயில் பேக் பெஞ்சஸ், வெங்காயம், பச்சை மிளகாய், பொரி மிளகா பொரி, அக்கா காரப்பொரி, சாண்ட்விச். மிரட்டுறாங்களே. பின்னாடி ஒரு சமையல் சாம்ராஜ்யமே நடந்துகிட்டு இருக்கு. முன்னாடி பாருங்க, எதுவுமே தெரியாம பாடத்தை நடத்திட்டு இருக்காங்க. பாவத்தை யாரு பெத்த பிள்ளையோ. காரப்பொரி சாண்ட்விச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினி ஸ்நாக்ஸ் ஸ்டாலே நடந்துகிட்டு இருக்கு. ஸ்டார்ட் அப்புக்கு இப்பல இருந்தே பிளான் பண்றாங்களோ? இருக்கும். ஓகே, லெட் தம் குக். எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் அவைலபிளா வச்சிருக்காங்க பாருங்க. இன்னும் கொஞ்சம் விட்டா இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சு எண்ணெயை ஊற்றி பொரிச்சாலும் பொரிப்பாங்க. புகை வராம பாத்துக்காங்க. முக்கியமா இந்த ஸ்பைஸ் பொடியெல்லாம் போடுறப்ப ரொம்பவே கேர்ஃபுல்லா போடணும். அப்புறம் ஒட்டுமொத்த கிளாஸுமே வந்து தும்புற நிலைமைக்கு ஆயிடக்கூடாது. இந்த மாதிரி குக்கிங்லாம் பேக் பெஞ்சில் மட்டும் தான் பண்ண முடியும். ஆனா சாப்பிட்றது எல்லாருமே பண்ணலாம். நான் எல்லா பெஞ்சிலுமே உட்காந்துருக்கேன், எல்லா பெஞ்சிலையும் சாப்பிட்டுருக்கேன். நைஸ் வியூ.
இந்த வீடியோ பார்க்குற எனக்கே ஒரு நிமிஷம் ஒருவேளை இது ஆக்சிடென்ட் வீடியோவா இருக்குமோ அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. நேரில் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஜன்னலை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அங்கே உட்காந்துருந்த அவருக்கு எப்படி இருந்திருக்கும். மனுஷன் ஒரு நிமிஷம் அப்படியே கதறிட்டாரு. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரியான ஒரு ட்ரெயின்ல வந்துட்டு ஒருத்தர் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல அவர் லைட்டா கண்ணை முழிச்சு இப்படி பாக்குறப்ப இந்த மாதிரியான ஒரு காட்சி அவர் பாக்குறாருன்னு வச்சுக்கோங்க, அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துக்கோங்க. ஒரு நிமிஷத்துல அவருக்கு உலகமே கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிருக்கும். நல்லா இருந்ததுங்கய்யா. மூலாதாரத்தை டச் பண்ணிட்டு இப்போ முட்டியை நோக்கி டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கியா. எதுக்கும் இந்த ட்ரெயின் விண்டோ சீட்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. 2UU சைனீஸ் கெமிஸ்ட். என்னங்க இப்படி ஒரு பேரா? இப்போ இந்த பேருக்கு எப்படி ஹாப்பி பர்த்டே டு யூ சாங்லாம் பாடுவாங்க? ஸோ சேட். கொஞ்சம் கஷ்டம்தான். இல்லை ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் இவங்க சாதாரணமான ஆளே கிடையாது. நோபல் பிரைஸ்லாம் வாங்கியிருக்காங்க. இந்த அம்மா தாண்டா அந்த வீட்டுக்கு மெயின். டெல்லியில போய் படிச்சுட்டு வருது. சரி அதெல்லாம் விடுங்க. இப்போ ஒரு உண்மையை சொல்லுங்க, யாரெல்லாம் ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொல்லி பாடி பார்த்தது அவங்கலாம் மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல 2U அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. Why do humans have different blood groups? So that mosquitoes can enjoy different blood flavor. ஓ ஒருவேளை இருக்குமோ, அதனால மட்டும்தான் நம்மள மட்டும் நிறைய கிடைக்குதா? என்ன ஒரு தொலைநோக்கு பார்வை பார்த்தீங்களா? அந்த பையன் எப்படி எப்படிலாம் சிந்திச்சிருக்கிறான் அப்படின்னு பார்த்துக்கங்க. நிறைய பிளட் குரூப் இருக்கிறது மஸ்கிட்டோஸ்க்கு நிறைய ஃப்ளேவர் இருக்கிற மாதிரியா. இது 1799 ரூபாயா? என்ன கொடுமை சார் இதெல்லாம். நல்ல கிழிஞ்சு நஞ்சு போன கறி துணி மாதிரி இருக்கு. இதுவா இந்த ரேட் விற்கிது? இது வேற நம்ம காசு கொடுத்து வாங்கணுமா? அப்படியே குப்பை தொட்டியில போயிட்டு எங்கேயாச்சும் தேடிங்க அப்படின்னு சொன்னா இந்த பழைய துணியெல்லாம் கிழிஞ்சு கிடக்கும் பாத்தீங்களா, அதுல இருந்து எடுத்தா கூட அது நல்லா இருக்கும். எதுக்கு இதை கம்பேர் பண்றப்ப சொல்ல போனா இதை விற்கிறவங்களே அங்க இருந்தா எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்து பார்த்திருப்பாங்க, அது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதனால இன்னும் போட்டு தேய்ன்னு தேய்ச்சி இங்க வித்திருக்காங்க. முதல்ல பேண்ட் பட்டனை போடுறா, ஜட்டி பட்டி தெரியுது. பட்டி வெள்ள திருடா சார் ஃபேஷன். எவ்வளவுதான் ஸ்டெப்ஸா? கீழே வரைக்கும் அப்படிதான் போட்டு வச்சிருக்கீங்களா? பாக்குறதுக்கே கால் கூசுது அந்த ஹைட்ல. கரணம் தப்பினால் மரணம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த பழமொழிக்கு இதுதான் கரெக்டா இருக்கு. இந்த டெம்பிள் ரன்ல நம்ம நல்லா ஓடிட்டு இருப்போம், திடீர்னு இந்த சைட்ல கொஞ்சோண்டு மட்டும் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கு. இப்போ நீங்க டாப் ஃப்ளோர்ல இருக்கீங்கன்னு வைங்க, கொஞ்சம் ஸ்லிப்பானா போதும் டக்குன்னு நீங்க கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துடலாம். இப்படி கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துட்டு மறுபடியும் நீங்க ஒரேடியா மேல போயிடலாம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படிக்கட்டுடைய சிறப்பு அம்சம். இப்படி ஒரு படிக்கட்டை கட்டிவிட்டு குதிச்சு விளையாண்டுட்டு இருக்கிற நீ, யாராச்சும் அரை தூக்கத்துல இந்த படிக்கட்டுல நடந்து வந்தா அவங்களோட நிலைமை என்னவா இருக்கும்? இந்த படியை கட்டின இவரை தவிர வேற யாராலையும் இந்த படிக்கட்டுல போக முடியாது. யூ கோ மேன், வை மீ? கணவனுக்கு மீன் குழம்பில் விஷம் வைத்த மனைவி. கடலூர் மாவட்டத்தில் கணவனுக்கு மீன் குழம்பில் விஷம் கலந்து கொடுத்து கொலை செய்ததாக மனைவி கைது. அதுக்கு கமெண்ட்ஸ் வேற பண்ணியிருக்காங்க. என்ன விஷயம் கொஞ்சம் சொல்லுங்க. எதுக்கு மீன் போட்டதுக்கு அப்புறம் விஷம் போடணுமா, இல்ல குழம்பு கொதிக்கும் போதே விஷம் போடணுமா? என்ன உப்பு எவ்வளவு போடணும்னா கேட்டுட்டு இருக்கிறீங்க? முன்னாடி போடுறதா இல்ல பின்னாடி போட்டு கலக்கிறதான்னு கேட்க. அரை கிலோ மீனுக்கு எவ்வளவு விஷம் போடணும்? ஓ அளவோட கேக்குறாங்க. ஏன்னா மாத்திக்கிதி கொஞ்சம் கம்மியா போட்ட ஒரு தப்பிஸ்டார்னு வைங்க. நோ 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 நோ, முடிச்சிடணுங்கிற ஒரு முடிவோடே சுத்துறாங்க. விட்டா குழம்பு வச்சுட்டு விஷம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க போல. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. ஆக்சுவலாக இந்த கமெண்ட் மட்டும் கிடையாது, இதுக்கு இன்னும் நிறைய கமெண்ட் வந்துச்சு. கமெண்ட்ஸில் என்னென்ன போட்டிருக்காங்க பாருங்க. வந்து என் மனைவி கிட்ட மீன் குழம்பு மட்டும் வாங்கிட்டு போங்க, அதுவே போதும். பாவம் மனுஷன் வாழ்க்கை ரொம்ப வெறுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். சும்மா சொல்லுவாங்க சார், நல்லதே செய் நல்லதே நடக்கும், நேர்மையாக இருந்தால் ஊரே ஒன்று புகழும். எல்லாம் சுத்த போய். இங்கே பாருங்க, இருக்கட்டும் நம்மளும் ஒரு 10 லிட்டர் குக்கர் ஒன்று ரெடி பண்ணி வைப்போம். தட் கணவர் குக்கரில் வேக வைக்கும் போது எத்தனை விசில் வைக்கணும்? இதில் சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் ஃபன்னாக எடுத்துக்கிட்டாலும் சில விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம ஃபன்னாகவே எடுத்துக்க முடியாது. அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கு. இன்னொருத்தவங்களை கொலை பண்ணுறது, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்த நினைக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு தப்பு. அதனால வன்முறையை வந்துட்டு தவிர்க்க பாருங்க. நொசன் பண்ணிட்டாங்க. மீன் குழம்பு இப்படியா வைப்பாங்க?
ஐயா பார்க்கும் போது ஒமுட்டிட்டு வருது. அதாவது புதுசா டிஷ்ஷை கண்டுபிடிக்கணும் அப்படின்றவங்களோட ஆர்வம் புரியுது. ஆனா இந்த மாதிரி ஒன்றை கண்டுபிடிச்சு அதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூடவே அந்த வீடியோவில் குடிச்சும் காட்டிடுங்க. அப்பதான் நாங்க உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சு உங்களுக்கு அது எந்த லெவலுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுப்போம். இதையெல்லாம் பார்த்தா பூனையே காண்டாயிடும், அந்த லெவலுக்கு இருக்கு. உங்களுக்கு மீனை வச்சு மில்க் ஷேக் கேக்குது, அது மீன் தொட்டிக்கு முன்னாடி. உங்களுக்கு இருக்கிற வன்மத்தெல்லாம் போயிட்டு வெளியில காமிங்க, இப்படி சாப்பிடுற விஷயத்துல காமிக்காதீங்க. இடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி, வகுந்து விடுவேன். சரிங்க சரி, எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. இன்னைக்கு நம்ம பார்த்த எல்லா வீடியோமே செம்ம ஃபன்னா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல எது பயங்கர ஃபன்னா இருந்தது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு ஹார்ட் டின் போடுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இதே மாதிரி இன்னொரு ஃபன்னான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ஹேவ் ஃபன்.